தமிழக மக்கள், குறிப்பாக விவசாயிகள் நல்ல முடிவெடுங்கள். இன்னைக்கு நமக்கு சோறு போடுற அந்த மண்ணு என்ன மண்ணு? அது டெல்டா, காவிரி டெல்டா. நெல்லு விளைகின்ற அந்த மண் காவிரி டெல்டா. அது நமக்கு இயற்கை கொடுத்த வரம். அந்த வரத்தை பாதுகாக்கணும். 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த அந்த மண், இனி 1000 ஆண்டுகள் அந்த மண் நமக்கு உணவளிக்க வேண்டும். அதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய கடமை. நம்ம எல்லாம் வழியில வந்தவங்க. நம்ம நோக்கம் என்ன? நம்ம மண்ணையும் மக்களையும் விவசாய நிலத்தையும் நம்முடைய இயற்கை வளங்களையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை, என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன். நான் அதுக்காகத்தான் நான் நொய்யல் ஆற்றை காப்போம், தாமிரபரணி ஆற்றை காப்போம், வைகை ஆற்றை காப்போம், காவிரி ஆற்றை காப்போம், பாலாற்றை காப்போம், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நான் செஞ்சிருக்கிறேன். ஏன் எங்க இருந்து வந்தேன்? சென்னையில இருந்து வந்து இங்க கொங்கு மண்டலத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வேணும்னு நான் ஏன் கேட்கிறேன்? ஏன்னா இங்க கொங்கு மண்டலத்தில் உள்ள மக்கள், விவசாயிகள் அதை வளர்ச்சி அடைய வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும். அப்படிப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அவசரமாக கடந்த ஆட்சி காலத்தில் அறிவித்தார்கள். அது முழுமையா இல்ல. அப்பயே நான் சொன்னேன், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக செயல்படுத்துங்கள். திட்டம் 70 ஆண்டு கால கனவு. காமராஜர் காலத்துல பக்தோச்சல வந்தார், அதுக்கப்புறம் அண்ணா வந்தார், ஒன்னும் பண்ணல. திமுக வந்து ஒன்னும் பண்ணல. எத்தனையோ போராட்டங்கள், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டங்கள், மக்கள் எல்லாம் திரட்டி போராட்டம் அவங்க செய்த பிறகுதான் அண்ணா திமுக காலத்துல அதை அறிவிச்சாங்க. ஆனா அதுல 1400 கோடி தான் கொண்டாங்க திட்டத்தை. அப்ப நான் சொன்னேன், இது முழுமை அடையாது. 3500 கோடி அதை ஒதுக்குங்கள். திட்டம் முழுமையை அடைய வேண்டும். ஏன்னா காலிங்கராய வாய்க்கால இருந்து அங்க ரிவர்ஸ்ல இருந்து தண்ணி எடுத்து பம்ப் பண்ணி 6 இடத்துல பம்ப் பண்ணி அதை கொண்டு போறது. இன்னைக்கு பார்த்தா இந்த திட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைந்திருக்கிறது. யாரோனா கொண்டு வந்திருக்கலாம் திட்டத்தை. இன்னைக்கு 1050 ஏரிகள் நிரம்பி இருக்கணும் திட்டத்தின் மூலமா. ஒரு ஆண்டுக்கு 70 நாட்கள் தண்ணி கொண்டு வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு உச்சத்துல வெறும் 20 விழுக்காடு ஏரிகளுக்கு தான் தண்ணி போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமை அடையவில்லை. அதற்கு மைய திட்டம் ஒன்று இருக்கு, பாண்டியாறு பண்ணும் புன்னம்பழா திட்டம். பாண்டியாறு புன்னம்பழா திட்டம் அதுவும் காமராஜ் காலத்துல கோரிக்கை. அந்த திட்டம் நிறைவேறினா இன்னைக்கு இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வெற்றி பெறும். 2 திட்டமும் ஒன்றுக்கு இணைந்த திட்டங்கள். ஆனா இதெல்லாம் திமுக புரியாது. இது என்னன்னு தெரியாது, அது என்னன்னு தெரியாது. திமுக அதை பத்தி கவலை இல்லை. தண்ணி வருதா இல்லையான்னு தெரிய கவலை இல்லை. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு? அண்ணா திமுக கொண்டு இந்த திட்டத்தை ரிப்பன் கட் பண்ணிருக்காரு ஸ்டாலின். அதான் பண்ணிருக்காரு, வேற எதுவும் பண்ணல. சரி, தண்ணி வருதா? ஏன் வரல? என்ன செய்யணும்? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இன்றைக்கு கோரிக்கை என்னன்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 பார்ட் 2 இதை நடைமுறைப்படுத்த வேண்டும், முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அது என்னன்னு நான் போனோம் தெரியும் சொல்ல போறேன். இதெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும். இந்த செய்தி போனா கொஞ்சம் நல்ல பக்குவமானவர்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் உள்ளவர்கள் ஒரு செய்தி சொன்னா நிச்சயமா எல்லாத்துக்கும் போய் டக்குன்னு சேரும்.